பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு சிந்தஸ் கேபின். இன்னைக்கு சிந்தஸ் கேபின்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. பட் எல்லாராலையும் அப்படி பண்ண முடியறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வாங்குறவங்களும் இருப்போம். அவங்களுக்குலாம் இப்ப நான் சொல்ல போற டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேரட், பீட்ரூட்ல எல்லாம் மேல இருக்கும்ல, அந்த நுனி பகுதியை வந்து எடுத்துறது ரொம்ப நல்லது. இப்படி நம்ம எடுத்துட்டு வச்சோம்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகால காம்பை நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வைக்கிறது வச்சோம்னா வந்து அப்படியே இருக்கும். 10 days வரைக்கும் கூட பச்சை மிளகா வந்து எதுவுமே ஆகாது. அப்புறம் பாகற்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சில நேரம் வந்து பாவக்காய் வந்து பழுத்துரும் அப்படியே வைக்கும்போது. பட் இப்படி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். அதே மாதிரி தேங்காயில வந்து நம்ம வந்து இந்த கண்ணு பகுதி இருக்குல்ல, இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து சீக்கிரமா கெட்டு போற தன்மையுடையது. நம்ம வந்து தேங்காயையுமே தோண்டி ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லெமனை வந்து அப்படியே வச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு பதிலா வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்ல எல்லா லெமனையும் புழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல தனித்தனியா ஒவ்வொரு லெமனா வந்து நம்ம வந்து இப்ப நான் சுருட்டியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி சுருட்டி வச்சிட்டோம்னா போதும், அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 10 days வரைக்குமே லெமன் வந்து அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சுருட்டி வச்சிட்டோம்னா நம்ம வந்து கிளாஸ் ஜார்ல ஜூஸா புழிஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி கூட நியூஸ் பேப்பர்ல சுருட்டி வச்சிடலாம். இதனால வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்து புதினா கொத்தமல்லி. இப்ப நான் ஆக்சுவலா காமிக்கிறது இதை நான் வந்து வச்சே வந்து ஒரு 5 days கிட்ட ஆயிடுச்சு. ஆனா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதை வந்து நான் வந்து புதினாவை நல்லா கழுவிட்டு கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல தான், பட் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல ஒண்ணு வச்சிட்டோம்னா அந்த ஈரப்பதமே இல்லாம நல்லா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த தண்ணி எல்லாமே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து இதாயிரும், உறிஞ்சிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பச்சை மிளகாய்க்குமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சிந்தஸ் கேபின் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.